சின்ன சின்ன சினிமாவில் இன்னைக்கு நாம பெஸ்ட் ஆஃப் சின்ன சின்ன சினிமா பார்த்துட்டு இருக்கோம். சிறந்த படங்களின் தொகுப்பு. அந்த தொகுப்புல நாம அடுத்து பார்க்க போற படம் சோல்மேட். ஒரு சினி ஃபீல்ட்ல ஒரு காதலர்களா இருந்துட்டாங்கன்னா இப்போ காதல் படுற பாடு நமக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் இவங்களோட காதல்னு வருது, இந்த வாரம் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வருது. அப்படிப்பட்ட இரண்டு காதலர்களோட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருந்தாரு சோல்மேட் அப்படிங்கிற படத்துல மணிகண்டன். அந்த காதலை இப்ப பார்க்கலாம். Miss you. I'm so sorry. எதுக்கு? எல்லாத்துக்குமே. எனக்கு இப்போ எதுவும் ஞாபகம் இல்லை. நீ என் பக்கத்தில் இருக்கிறத கூட என்னால் நம்ப முடியல. பழசை மறக்கிறது சில நேரத்தில் நல்லது தான். கட் 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 சொன்னீங்கல்ல? ஐயோ, படம் பண்ணுடா. என்னையா பிரியா மேடமும் அர்ஜுன் சாரும் பேட்டியில் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க. இப்போ என்னடாண்ணா இப்படி? பாவம், டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகுதுல்ல. யோ, இப்போ என்ன திருப்பி சேர்ந்துட்டாங்களா என்ன? ரொம்ப யோசிச்சு நிறைய கண்டிஷனோட தான் நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். பழைய அளவு இல்லாமலா போய்டும்? டேய், இவரும் போறாரு. அந்த லைட்ல என்னாச்சு?
ஏதோ முக்கியமான காலில் இருக்கார், வெயிட் பண்ண சொன்னார். என்ன கேட்டாரு? கேட்டார், இந்த ஒரு வருஷத்தில் எப்பயாவது சேர்ந்து வாழ தோணுச்சா அப்படின்னு. How's your father? He's a very nice gentleman. Yeah, he is. I miss him also. Also. பிரியக்கூடிய நிலமை வந்துருச்சுன்னு சொன்னேன் லாயர்கிட்ட. ஐ மீன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையில இல்லைன்னு சொன்னேன். அர்ஜுன் இன்னும் 1 மாசத்துல உங்கள் பேப்பர்லாம் ரெடி ஆகிடும், உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும். அர்ஜுன் அர்ஜுன் கேட்டுட்ருக்கீங்களா? Do you still love her? Of course I do. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். You know, she is the most precious woman I've ever seen. அவள் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. ஒரு மூச்சும் அவளே நினச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோணுது. அடுத்த ஜென்மத்தில் அது கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மும்பை போகலான் இருக்கேன். என்னோடய படம் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 1 year போய் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணலான் இருக்கேன். இட் வில் கிவ் மீ சம் ஃப்ரெஷ் ஏர். ஏன்னா இங்கே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஓகே, ஐ வில் லிவ் நவ். ஆர்டிக்கிள் பார்த்தியா? Don't mind. நீ இருந்தால் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பார்க்குறவங்க தப்பாக பேசுகிறாங்கல்ல. பிரச்சனை உனக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கா? அதில் ரெண்டும் தான். What do you mean actually? ஐ மீன் நம்ம சினிமாவில் இருக்கோம், யாராவது நம்மளை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ரூமர்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குற? எனக்கு உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இதை பற்றி மட்டும் பேசலை, ஜென்ரலாக தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, இப்போ என்ன மாற்றிக்கணும்? மாற்றிக்கலாம், அதுவும் வேணாம். நான் வீட்டில் பேசலான் இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சுல? எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நல்லா பெருசாக பண்ணிக்கலாம். ஓ, என்ன சொல்ல வர? எல்லாருக்கும் தெரியணுமா இவ தான் என் ஒய்ஃப், இவளை யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறியா? அப்போ இத்தனை நாள் நீ என் ஒய்ஃப் இல்லை, யார் வேணால் உன்னை தொட்டுக்கலாம்னு அர்த்தமா? சந்தேகப்படுறேன். லுக்,
ஐம் an ஆக்டர். ஓகே, எனக்கும் நிறையா ஃப்ரீடம் தேவைப்படுது. லைஃப்லாம் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஃபைன், லைஃப் லாங் நீ ஒன்றும் என் பின்னாடி இருக்க வேணாம். பட் ஐ நீட் சம் ஸ்பேஸ். Reverse notice? வந்தாயே என்னுள் வந்தாயே, சென்றாயே விட்டு சென்றாயே, வந்தாயே வந்தாயே, சென்றாயே விட்டு சென்றாயே. சார் சார், நம்ம படத்துக்கு அவார்ட் கிடச்சிருக்கான் சார். ஹலோ, நாளைக்கு 6 மணிக்கா சார்? சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே சார். சொல்லுடி, பிஸிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. கரெக்ட் சார். தேங்க்ஸ் பாஸ். தேங்க்ஸ் குருஜி. ஓகே, கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். இந்த சண்டை கொஞ்சம் இல்லை வேணா இருக்கட்டும், நான் அப்புறம் பேசுகிறேன். வா. ஏன்டா அவனை மாட்டிட்டு இருக்க? அழுகாத பிரியா. கீப் ஸ்மைலிங். நத்திங் will happen. எப்போ கிளம்புற? பாம்பே? இன்னைக்கு ஈவினிங். ஓ கிரேட். பிரியா, இட்ஸ் டைம் டு மூவ் ஆஃப். வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அது விலை மதிப்பு இல்லாததாக இருக்கும். நம்ம லவ்வும் அப்படி தான். இந்த வழி தானே ஜெயிக்க வச்சது. வழி வேணும் வாழ்க்கையில். இந்த வெற்றியை நீ கொடுத்தது தான். சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாது. நம்ம தான் அமைச்சுக்கணும். ட்ரை டு ஃபர்கெட் எவ்ரிதிங். நானும் ட்ரை பண்ணுறேன். என்னை பற்றி நினைக்காம இருந்தாலே யூ வில் ஃபீல் பெட்டர். நீயும் ஜெயிக்கணும். நிறையா எதிர்பார்க்குறேன் உன்கிட்ட. அப்பவும் இப்போவும் எப்போவுமே உன் வெற்றியில் எனக்கு அக்கறை உண்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு நான் இங்கே இருக்க போகிறதில்ல. திரும்பி வரும்போது இதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு நீ வளர்ந்துருக்கணும். இது என் ஆசை. ப்ளீஸ். வந்தாயே சென்றாயே விட்டு சென்றாயே. சாரி அர்ஜுன், என்னை மன்னிச்சிடு. உன்னை மறக்கிறது கஷ்டம். நீ திரும்பி வரதுக்குள்ள நான் ஜெயிப்பனாலும் தெரியாது. ஆனால் நீ திரும்பி வரனால நான் தினமும் எதிர்பார்ப்பேன். நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலை, ஆனால் நான் உன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். சாரி பிரியா, என்னால் நீ இங்கே இல்லாமல் இருக்க முடியல. உன்னை 3வது மனுஷியாக பார்க்க முடியல. உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் திரும்பி வரப்போகிறதில்ல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியக்கூடிய விஷயம் இல்லை இது. உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச்.
மணிகண்டனோட இந்த சோல்மேட் படத்துக்கான முயற்சிக்கு நம்மளோட ஆடியன்ஸ் அவுட் ஆஃப் 10 8 கொடுத்திருந்தாங்க. இந்த படங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயும் நிறைய கனவுகள் இருக்கலாம், நிறைய திறமைகள் இருக்கலாம், அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படிங்கிற யோசனை கூட இருக்கலாம். கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களோட கனவுகளும் உங்களோட படைப்புகளும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதுயுகம் சின்ன சின்ன சினிமா 25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இ காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொலைபேசி எண் 044445969500. மறுபடியும் அடுத்த வாரம் புதுயுகம் தயாரித்து வழங்கும் சின்ன சின்ன சினிமால சந்திக்கிறேன். Until then, bye from me, Toshila.